அகமத் நகரைச் சேர்ந்த திரு உமேஷ் பிரபாகர் துபே அவர்கள் ரினல் பாரன்சிமல் டிசீஸ் என்ற சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தார். கால்களில் வீக்கம் ஏற்படுவது, வயிறு நிரம்பியது போல் உணர்வு, சிறுநீர் குறைவாக வெளியேறுவது மற்றும் சிறிது தூரம் நடந்தால் கூட மூச்சு திணறல் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளால் அவருடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவர் பல இடங்களில் சிகிச்சை பெற்றார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை. உமேஷ் பிரபாகர், துபே, அகமத் நகர். என் கால்களில் வீக்கம் வந்தது. எனக்கு லிவர் பிரச்சனையும் இருந்தது. 23 டிசம்பர் 2025 அன்று எடுக்கப்பட்ட அவருடைய சோனோகிராஃபியா அறிக்கையின்படி லிவர் அளவு 16.5 சென்டிமீட்டர் மற்றும் ஸ்ப்ளைன் அளவு 13 சென்டிமீட்டர் வரை அதிகரித்திருந்தது. வலது மற்றும் இடது கிட்னி இரண்டும் சற்று பெரிதாக காணப்பட்டன. வயிற்றின் பாராகாலிக் கட்டர் பகுதியில் சிறிய அளவு திரவம் காணப்பட்டது. இரு பக்கங்களிலும் மைல்ட் ப்ளூரல் எஃப்யூஷன் காணப்பட்டது. இதில் வலது பக்கத்தில் அதிகமாக இருந்தது. முன்பு பெற்ற சிகிச்சையால் அவருக்கு ஓரளவு நிவாரணம் கிடைத்திருந்தாலும் பிரச்சனை முழுமையாக கட்டுப்பாட்டில் வரவில்லை. இந்த நிலையில் அவருக்கு மாடர்ன் ஹோமியோபதி பற்றிய தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அவர் இங்கு சிகிச்சையை தொடங்க முடிவு செய்தார். சிகிச்சைக்கு முன்பு நடக்கும்போது எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. என்னால் 100 மீட்டர் கூட நடக்க முடியவில்லை. மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையை தொடங்கிய பிறகு வெறும் 15 நாட்களிலேயே அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணத் தொடங்கியது. 13 ஜனவரி 2026 அன்று எடுக்கப்பட்ட சோனோகிராஃபியா அறிக்கையின்படி அவருடைய லிவர், ஸ்ப்ளைன் மற்றும் பான்கிரீஸ் ஆகியவற்றின் அளவும் அமைப்பும் தற்போது இயல்பாக இருந்தது. இரு கிட்னியின் கோர்டியல் திக்னஸ் தற்போது இயல்பாக இருந்தது. இன்று அவர் முன்பை விட மிகவும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை நடத்தி வருகிறார். கை, கால் மற்றும் வயிற்று வீக்கம் குறைந்துள்ளது. மூச்சு திணறலும் குறைந்துள்ளது. சிறுநீர் கழித்தல் தற்போது இயல்பாக உள்ளது. புதியதாக எந்த தொந்தரவும் இல்லை. இப்போது என்னால் எளிதாக ஒரு முதல் 2 கிலோமீட்டர் வரை நடக்க முடிகிறது. இப்போது மூச்சு திணறலும் இல்லை. வேறு எந்த தொந்தரவும் இல்லை. தற்போது மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையால் எனக்கு சுமார் 80% அளவிற்கு நிவாரணம் கிடைத்துள்ளது. திரு துபே அவர்களைப் போலவே பல ரீனல் பாரன்கைமல் டிசீஸ் நோயாளிகள் மாடர்ன் ஹோமியோபதியில் சிகிச்சை பெற்று முன்னேற்றத்தை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக முன்பு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட பல நோயாளிகளுக்கும் மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையின் மூலம் பயனுள்ள முடிவுகள் கிடைத்துள்ளன. தற்போது அவர்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை.